இன்று நம்மிடையே வந்திருக்கிறவர் திரு தங்கராஜ் பாண்டியர் அவர்கள், சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் ஆர்வலர் அவர்கள். வணக்கம் திரு தங்கராஜ் பாண்டியர் அவர்கள். வணக்கம். இன்று 2026க்கான தேர்தல் பரபரப்பான ஒரு சூழ்நிலையை அடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடைய தலைமை திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்றத ஒரு பரபரப்பான பேச்சு பொருளாக இருக்குது. அதை பற்றி அதை அப்படி பார்க்க முடியாதுங்க. டாக்டரை மட்டும் புறக்கணிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அதிமுகவுக்கு? அது ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை புறக்கணிக்கிறதா தான் அதை பார்க்க முடியுமே தவிர டாக்டர் புறக்கணிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. இது நெருக்கமாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தையே புறக்கணிச்சதாக அதை பார்க்கணும். அதே சமூகத்தை சேர்ந்தவங்க கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல, அப்படி இருக்கிறப்ப புறக்கணிச்சிட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே சமூகத்தில் இன்னொருத்தர் இருக்காருங்கிறத பொறுத்த வரைக்கும் இது ஒரு சீட்டு தான் இந்த சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் சொல்றது அது எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு சீட்டு தான் பிரதிநிதித்துவம்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா அதை என்னன்னா உங்களோட பணபலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை மாதிரியே இருக்கிற பத்திரிகையாளர் இவங்களுக்கான ஒரு தொகுதி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயையும் ஒரு கருத்தியலை உருவாக்குறாங்க. அதை தாண்டி என்ன பண்ணலாம்னு சொன்னால், உங்களை மாதிரி இருக்கிறவங்களவே வச்சு இன்னொருத்தரை உருவாக்கி அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம்ல. அப்படியெல்லாம் வலுவாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் செய்யும் தானே. அவருக்குமே ஒரு தொகுதி கொடுத்துருக்க செய்ய தானே செஞ்சுருக்காங்க. ஒரு தொகுதின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய 1 கோடி தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு தொகுதி தான் பிரதிநிதித்துவம்னு சொல்கிறதா? அது எந்த அளவுக்கு அது சரியானதாக இருக்கும், சமூக நீதியாக இருக்கும்? அப்படின்னா பணம் பெற்றுக்கொண்டு சமரசம் செய்து விட்டார்கள் என்று சொல்ல வரீங்களா? அப்படி அதை நம்ம குதர்க்கமாக பேச முடியாது. அதை எப்படி வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம அது சரியான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. தொடர்ந்து பல அடுக்கு பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. அப்படி என்னதான் குழப்பம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது முதலமைச்சராக எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்தார், அதாவது இஎம்ஐ முறையில் இந்த மாதிரி டெண்டர் மூலமாக அவர் வர்றாரு. ஆனால் அது எப்படி ஈஸியாக கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது அவருக்கு இந்த மாதிரி இப்போ ஈஸியாக கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. இது சமூகத்தில் இது களத்துக்கு போகணும். களத்தில் என்ன மாதிரி இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கல. உண்மையாலுமே அவர் முதலமைச்சர் நாற்காலியில் போய் அவர் தான் அமர்றாருன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அவர் இறங்கி இதை வலுவான ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும். அதை விட்டு போட்டு அவர் அதை சரியாக பண்ணலைன்னு தானே அர்த்தம். சரி, ஏதோ விட்டு கொடுத்து கூட்டணி அமைக்க முடியாதா? அது நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்களேன். விட்டு கொடுத்து கூட்டணி அமைக்க முடியாதான்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய இப்போ தேர்தல்னு வந்துட்டாலே எல்லா கட்சிகளுமே அதனோட பிரதிநிதித்துவம், அதனோட சுயமரியாதையும் அதுக்கான முக்கியத்துவத்தையும் தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி எல்லா கட்சிகளும் எதிர்பார்க்கறதுல டாக்டர் எதிர்பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாது. கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களில் அடர்த்தியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளருக்கு அதுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருது. அதே மாதிரி அதிக எதிர்பார்ப்புகள் வைத்தார்கள் அப்படின்னுமே கூறப்படுதுங்க. அதிக எதிர்பார்ப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அதிக எதிர்பார்ப்புங்கிறது இவங்களோட கணிசமான இப்போ பார்த்தீங்கன்னா 20 மாவட்டங்கள்லையுமே அவங்க மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளை நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள் அப்படின்னு சொல்லி 20 மாவட்டங்களில் தனித்தனியாகவே அவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கையில் எப்படி இவர் அதிகமாக சீட்டு கேட்டாருன்னு சொல்கிறத எந்த அளவுக்கு அது சாத்தியமாக இருக்கும்? அப்படி கிடையாது. அவர் கேட்டிருக்க வேண்டிய சீட்டே ஒரு 20-25 தொகுதி வேணும்னு கேட்டிருக்கணும். அப்போ அது அந்த அளவுக்கும் கூட அவர் கேட்கல. 10 தொகுதி தான் கேட்டிருக்கிறார். ஆனால் இவங்க அதை எப்படி பார்த்துருக்கணும்? இவங்க முதலமைச்சர் நாற்காலியில் இவர் தான் அமர போறாருங்கிற இதில் இவங்க தான் என்ன பண்ணி ஆகணும்? இறங்கி போய் அதை பேசி ஒரு வலுவான கூட்டணியை அவங்க உருவாக்குறதுக்கு தவறிட்டாங்க. அப்போ எதிர்பாடியாக இருந்தாலும் சமரசமாக இறங்கி வந்திருக்க வேண்டாமா? ஏதோ ஒன்றுக்குனாச்சும். இப்போ கூட்டணினால என்னங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியில் இருந்து 2 பேரும் பேசி ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு எண்ணிக்கையிலையோ ஒரு புள்ளியில் சேரும்போது அது கூட்டணியாக மாறும். ஆனால் அந்த ஒரு புள்ளிக்குள்ள சேராம போகும்போது எப்படி கூட்டணியாக மாறும்?
இப்போ அதிமுக கூட்டணியில வந்து புதிய தமிழகம் கட்சி புறக்கணிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க. ஒருவேளை திமுகவுக்கோ இல்ல டிவிக்கோ இல்ல மற்ற எதுக்குமே வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வருமா? அதாவது இப்போ நீங்கள் கேட்குறது வந்து இவரோட அதிமுகவோட அரசியல், அதாவது வந்து அதிமுகவோட ஆட்சியை காப்பாற்றப்பட்டது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட புதிய தமிழகம் கட்சி ஏற்கனவே ஒட்டப்பிடாரத்தில் ஒரு 600-700 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து தோற்றுருக்குறாங்க. அதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுத்துருக்குறாங்க. அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டும் கூட அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 எம்எல்ஏ வந்து செய்கிறாங்க. அதுக்கு வந்து உதவுன புதிய தமிழகம் கட்சியும் அந்த தேவேந்திர வேளாளர் மக்களையும் புறக்கணிச்சுட்டு இப்போ வந்து அவங்களுக்கு யார் நெருக்கடி கொடுத்தாங்களோ, இந்த அவரோட ஆட்சிக்கு வந்து யார் நெருக்கடி கொடுத்தாங்களோ அவங்கள கூட வச்சுட்டு இவங்களை புறக்கணிக்கிறது அப்படிங்கும்போது பொதுவாகவே வந்து அரசியல் கட்சிகள் அதிமுக ஆகட்டும் திமுகவாகட்டும், அதாவது ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்துக்காக எதிராக திருப்புறதாகவும் அந்த எதிர்நிலை திருப்பிட்டு அந்த சமூகத்தினோட ஓட்டை வந்து அறுவடை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை. இது எனத்துக்காக இது எங்கே போய் முடியும்னு சொன்னால், தமிழ் சமூகத்துக்குள்ள எப்படி வந்து இன்னொரு சாதியும் வந்து ஒரு பகை முரண்பாடை உருவாக்கி அந்த பகை முரண்பாடு மூலமாகவே வந்து இங்கே ஒரு பதட்டமான நிலைமையை வந்து மாறும். அது நீண்ட கால பகவியாக வந்து அது மாறுமே தவிர இது வந்து ஒரு ஆரோக்கியமான பார்வை அல்ல. இப்படி இந்த சூழ்நிலையில நயனா நாகேந்திரன் தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக என்ன நிலைப்பாடு எடுத்துள்ளது சார்? அதை பற்றி வந்து அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்கிறத பற்றி அதை வந்து இவங்களுக்கு பேச வேண்டியது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் யார் வந்து அதிமுக கூட்டணி, அதாவது வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து தலைமை தாங்கிறது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவங்க தான் இந்த கூட்டணியை வந்து வலுவான கூட்டணியை உருவாக்கி இருக்கணுமே தவிர அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத வந்து இதை பார்க்க வேண்டியதில்லை. இப்போ தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வந்ததுல அதிமுகவுடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருந்தது இல்லையா? கரெக்டு. அதாவது வந்து தேவேந்திரகுல வேளாளர்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வர்றது அது ஒன்றும் புதுசு கிடையாது. 1000 வருஷம் 2000 வருஷமா வந்து இந்திரனை கும்பிட்டு அது பண்பாட்டு ரீதியாகவும் இவங்க ஏற்கனவே இருக்கிற விஷயம்தான் அது. தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிற விஷயம் வந்து புதுசாலாம் ஒன்றும் கொண்டு வரல. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அது பேப்பரில் ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்குறாங்க, ஒரு பேப்பரில் வந்து ஒரு ஆர்டராக கொடுத்துட்டாங்களே தவிர அது ஒரு இதை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால எல்லா நாளுமே வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஒரு கோரிக்கை தானே. அது மட்டும் இல்லை, மக்கள் போராடினாங்க, புதிய தமிழகம் போராடினாங்க. அப்புறம் ஒரு அரசுனா என்ன பண்ணி ஆகணும், அவங்க கேட்கறத வந்து கொடுத்து தான் ஆகணும். அப்படிதான் வந்து அந்த அரசாணையை வந்து கொடுத்துருக்காங்களே தவிர அதற்காக வந்து இவங்க வந்து 2003 முறை வந்து ஓட்டு போட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் இதையே வச்சுட்டு வந்து ஓட்டு கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு அது நியாயமானது இருக்குது? கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி தேவேந்திரோட வேளாளர்களுக்கு இந்த ஒரு சீட்டு தான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு வந்து ஒரு சமூக அநீதியா இருக்கும். கடந்த முறை 2021 தேர்தலில் பெரும்பான்மையான தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தான் ஓட்டு போட்டார்கள். இப்போ அந்த சூழ்நிலையில் அந்த உதவியை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதே எப்படி அது ஒரு உதவியா மறந்துட்டு ஆண்டாண்டு காலமா அதுக்கே போட்டிருக்கல. அதுக்கு தான் அவங்க நன்றி கடன் செலுத்திட்டாங்களே. அப்படியே வச்சுட்டாலும் உங்களுக்கு பார்த்தாலுமே அதுலேயே 3 தேர்தலுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இடைத்தேர்தலில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்காக வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேவேந்திர வேளாளர் இல்லாமல் நயினார் நாகேந்திரனெல்லாம் ஜெயிக்கிறதுல சின்ன காரியமா அது? அதுக்கெல்லாம் வந்து தானே அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது மற்றவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேயாச்சும் இருந்திருக்குமா? அதாவது வந்து முதல் லேயர் இருக்கக்கூடிய அந்த கட்சியினோட தலைவர்கள் வந்து பேச்சுவார்த்தைகளை கூட்டும்போது என்ன மாதிரியான பார்வையை வந்து கொடுக்குறாங்களோ அதிலிருந்து தான் பண்ண முடியும். அப்போ இந்த ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கான முழுமையான ஒரு பாத்திரத்தில் முழுமையான ஒரு பங்களிப்பை வந்து இவங்க கொடுக்கல. இவங்களுக்கு என்ன வேணுமோ, இவங்களுக்கு உண்டான பங்கு என்னமோ அந்த பங்கை வந்து அவங்க தரல. அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து இந்த பிரச்சனையே வந்துட்டு இருக்குது. இப்போ அதிமுகவுடைய தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது அவர் இறங்கி வந்து இப்போ வந்து அதிமுக தலைமை வந்து
முதல்ல மாதிரி வந்து எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ ஒரு பிம்பம் இல்லை. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் இறங்கி வந்து அவர் முதலமைச்சர் நாற்காலியில் அவர் வந்து அமர்றதுனால அவர் இறங்கி வந்து இதை வந்து ஒரு கூட்டணியை வந்து வலுவான கூட்டணியாக அவர் தான் உருவாக்கி இருக்கணும். அதுக்கு வேண்டிய வளர்ந்து வரக்கூடிய இந்த மாதிரி புதிய தமிழகம் மாற கட்சிகள் வந்து அவங்க போய் அதை வந்து செய்யணுங்கிறது கிடையாது, அவசியம் இல்லை. இப்போ பெரும்பாலும் விசாரிக்கையில் அப்பகுதியில் தினகரன் அவர்களை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டது பெரிய பலமாக இருக்கிறனால தான் இது நடந்துச்சுன்னு சொல்ல வராங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி வந்து அதான் இன்னொரு சமூகத்துக்கும் வந்து எதிரெதிராக திருப்பிடுறது மூலமா பலன் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து அதிமுக கட்சிகள் வந்து பழைய காலங்கள்ல வந்து எடுத்த முடிவு அதவே இப்போ பொருத்தி பார்க்குறாங்க. அதனால வந்து இப்போ வந்து தேவேந்திர குல வேளாளர்களோட அரசியல் அறிவோ அதனால பக்குவமோ வேற மாதிரி இருக்கு. நீ களத்துக்கு போகும்போது அதை பற்றி தெரியும். அப்போ பிரித்தாளும் அரசியல் நடந்ததா கூறுங்க? கண்டிப்பா. அதாவது வந்து இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இப்போ இவ்வளவு தொகுதியில் அதாவது 20 மாவட்டங்களுக்கு மேல பறந்து விரிந்து வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரே ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அது எந்த அளவுக்கு சமூக நீதி இல்லை அவங்களுக்கான பங்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதே வந்து எந்த அளவுக்கு வந்து இது மோசடியா இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டுக்கு மேல திருடுறதுக்கு தான் இது சம்பந்தம். அப்போ வந்து ஒரு ஓட்டை திருடுறதுக்கு வந்து டாக்டர் விடமாட்டேங்கிறாரு. அதுதான் இன்னைக்கு வந்து தனியா நிற்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. இப்போ இறுதியாக திரு டாக்டர் கிருஷ்ணசாமி, அதாவது புதிய தமிழகம் கட்சியினுடைய இறுதி முடிவு என்னவாக இருக்கும் இந்த தேர்தல்? இந்த தேர்தலில் வந்து அதோட வந்து 1 சீட்டோ 5 சீட்டோ வந்து கூட்டணியில் போய் சேர்ந்து அதை வந்து நீ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு இந்த கட்டமைப்பை வந்து உருவாக்குறதை விட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இப்போ இருக்கிற கட்டமைப்பை வந்து வலுப்படுத்த வைக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்களோட வலிமை என்னங்கிறத இப்போ அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதில் வந்து இவங்க முடிஞ்ச அளவுக்கு வெற்றி பெறுவாங்கிற நம்பிக்கையில் இது வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான் அது. நன்றி திரு தங்கராஜ் பாண்டியர் அவர்களே, உங்களுடைய அரசியல்வாதங்கள் பற்றிய கருத்துக்கு நன்றி.